ஹாய் எவ்ரிவான். எமது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சைகள் பெறுவதற்காக அதிலும் அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல அரசியல்வாதிகளும் வெளிநாடுகளிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் அதற்காக அரச பணங்களை அதிக அளவில் வீண்விரயமாக பயன்படுத்தும் நிலையிலுமே அனைவருக்கும் முன்மாதிரியாக ஜனாதிபதியின் தாயார் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனது தாயை அனுராதபுர வைத்தியசாலையில் பார்வையிட்டு இருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். எமது நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எளிமையான முறையில் வாழ்ந்து வருவதுடன் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய சுகபோக வாழ்க்கைகளை கூட முழுமையான முறையில் பெறாமல் எளிமையான முறையிலே ஆட்சி அமைத்து வருகின்றார். அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் எளிமையான முறையிலும் மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்யாத முறையிலுமே அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது. ஜனாதிபதியாக பதவி ஏற்றதில் இருந்து இன்று வரைக்கும் அவருடைய செயற்பாடுகள் அவ்வாறே காணப்படுகின்றது. தனக்காக பயன்படுத்தப்படும் பாதுகாவலர்கள், வாகனங்கள் என அனைத்து எண்ணிக்கைகளையும் குறைத்ததுடன் வாகனத்தில் இருந்து இறங்கும் பொழுது கூட தானே வாகனத்தின் கதவுகளை திறந்து இறங்கக்கூடியவராக தற்போதைய ஜனாதிபதி காணப்படுகின்றார். இதற்கு முன்னர் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளும் மிக பெரும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்ததுடன் அவர்களுடைய குடும்பத்தினர் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆடம்பர வாழ்க்கையாகவும் அரண்மனை வாழ்க்கையாகவும் இளவரசர்களாகவும் மன்னர்களாகவுமே தமது வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டனர். இவர்களுடைய வாழ்க்கைக்காக அரச சொத்துக்கள், மக்கள் பணங்கள், பல்லாயிரம் கோடிகள் செலவு செய்யப்பட்டது. அதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக ராஜபக்ச குடும்ப ஆட்சியிலே காணப்பட்டது. என்றாலும் இவை அனைத்திற்கும் விதிவிலக்காக மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவராக, மக்களுக்காக தொண்டாற்றக்கூடியவராக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணப்படுகின்றார். அவருடைய செயற்பாடுகளும் முன்மாதிரியான செயற்பாடுகளாகவே அமைந்துள்ளது. தற்பொழுது அவருடைய தாயார் அரச வைத்தியசாலையான அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். 85 வயதுகளையுடைய அனுரகுமார திசாநாயக்கவின் தாயாரே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அதிலும் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் அரச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரை சந்திப்பதற்காக அனுராதபுர வைத்தியசாலைக்கு ஜனாதிபதியும் சென்றிருந்தார். என்றாலும் சாதாரண அரசியல்வாதிகள் கூட தமது சிகிச்சைகளுக்காக வெளிநாடுகளுக்கு, அமெரிக்கா, சிங்கப்பூர் என பல நாடுகளுக்கும் செல்லும் நிலையில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அவருடைய தாயாரை அரசு வைத்தியசாலையில் இணைத்து முன்மாதிரியான செயற்பாட்டை வெளிக்காட்டியுள்ளார். அரச வைத்தியசாலை அனைவருக்கும் சொந்தமான வைத்தியசாலை. அங்கே அனைவருக்கும் சிகிச்சைகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த செயற்பாடு அமைந்துள்ளது. அதே போன்று அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் தமுத்தேகமை பிரதேசத்திலே ஒரு சிறிய வீட்டிலே வசித்து வருகின்றார். 2 போலீஸ்காரர்கள் மாத்திரமே பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். என்றாலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 200-300 பேர் என ராணுவத்தினர் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். அரசியல்வாதிகளுக்கும் 10 பேருக்கும் அதிகமானவர்கள் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். என்றாலும் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் வீட்டில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் தாய்க்கான பாதுகாப்பு வெறும் 2 போலீஸ்காரர்கள் மாத்திரமே. இவ்வாறான நிலையில் எளிமையான முறையிலே அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் அனைவருக்கும் முன்மாதிரியான செயற்பாடுகளாக அமைந்துள்ளது. தாம் சிகிச்சை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக பல லட்சங்களை பெற்றதாக முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருந்தனர். அதில் மிக முக்கியமாக தயாஸ்ரீ தயசேகர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர் நெஞ்சுவலிக்காக ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து பணம் பெற்றதாக கூறியிருந்தார். அதற்காக சிகிச்சை பெறுவதற்காகவே பணம் பெற்றதாக கூறியிருந்தார். தான் மிகவும் ஏழ்மையாக காணப்படுவதாக அவர் கூறியிருந்தார். இவ்வாறான நிலையிலே தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காகவும் பொய்யான தகவல்களை வழங்கியும் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாகவும் பல லட்சம் பணங்கள் அரசியல்வாதிகளால் பெறப்பட்டுள்ளது. என்றாலும் நாட்டின் ஜனாதிபதி அவருடைய தாயாரை அரச வைத்தியசாலையில் இணைத்து முன்மாதிரியான செயற்பாட்டை வெளிக்காட்டியுள்ளார். எனவே இவ்வாறான செயற்பாடுகளிலே அனைத்து அரசியல்வாதிகளும் முன்மாதிரியாக செயற்பாடுவார்களாக இருந்தால் அரச வைத்தியசாலைகள் தனியார் வைத்தியசாலைகளை மிஞ்சும் அளவுக்கு
சேவைகளை வழங்குமாக இருந்தால் அனைவரும் அரச வைத்தியசாலைகளுக்கு இலவசமாக சிகிச்சைகள் பெறுவதற்காக செல்வார்கள். எனவே இந்த நிலை இலங்கை பூராக்கவும் ஏற்பட வேண்டும், அனைவரின் மனநிலைகளிலும் ஏற்பட வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.